வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம அருமையான கிராமத்து ஸ்டைலில் மீன் வறுவல் தாங்க செய்ய போகிறோம். ரெடிமேட் மசாலா எதுவும் யூஸ் பண்ணாமல் வீட்லேயே எப்படி சிம்பிளாக ஈஸியாக செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு 3 சின்ன வெங்காயம், 3 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் குருமிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, கலருக்கு 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து எல்லாத்தையும் கலக்கிக்கலாம். இப்போ ஒவ்வொரு மீனாக போட்டு மசாலாவில் பிரட்டிக்கலாம். நான் இன்னைக்கு வஞ்சர மீன் எடுத்திருக்கேங்க. நீங்கள் எந்த மீன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல ஸ்பைஸியாக காரமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா மீனையும் மசாலாவில் பிரட்டி வச்சாச்சு. இது குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஊற விடுங்க. இப்போ ஒரு தோசைக்கல் வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு 2 மணி நேரம் ஊற விட்டுருக்கேன். ஒவ்வொரு மீனாக எடுத்து போட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாங்க. மிதமான தீயில வச்சு 2 பக்கமும் நல்லா வேக விட்டுக்கலாம். மீன் எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். மீன் வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக கிராமத்து ஸ்டைலில் மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ரொம்ப டேஸ்டாக இருக்குது. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.